ஹாய், அன்பு வணக்கம் எல்லோருக்கும். எல்லாருமே ரொம்ப நாளாக ஒரு யோசனை, இந்த மாதிரி ஒரு காணொலியில் பார்க்கணும், சில பொதுவான விஷயங்களை இப்படி பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வெகு நாளான ஒரு யோசனை. சரி, இன்றைக்கி அதுக்கு ஒரு முயற்சி எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஹாவ் அ தாட். ஸோ வழக்கமாக நம்ம எல்லாரையுமே கேட்கக்கூடிய ஒரு விஷயம், நமக்கு தெரிஞ்சவங்க, நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப நாள் கழித்து பார்க்குறோம் அப்படின்னா, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்போம். இன்னொரு அடுத்த லெவல் சில பேர் சொல்லுவாங்க, சந்தோஷமாக இருக்கீங்களான்னு கேளுங்க. நல்லா இருக்கிறத விட இங்கே சந்தோஷமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபைன். மூணாவது ஒரு விஷயம் கேட்கலாம், இது ரெண்டெல்லாம் என்ன அப்படின்னா, நிதானமாக இருக்கீங்களா? என்னங்க இப்படி சொல்கிறீங்க, நிதானமாக இருக்கீங்கன்னு ஒருத்தர் போய் கேட்க முடியுமா அப்படின்னா, நிதானமாக தான் ஒருத்தர் இருக்கணும். ஏன்னா சந்தோஷங்கிறது ஒரு ஹைப். ஆக்சுவலாக நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், இதெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டூ மச் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸ் இருக்கும்போது நம்ம அப்படி யோசிப்போம். ரொம்ப துக்கமாக இருக்கும்போதும் என்ன லைஃப் இது, எனக்கு பிடிக்கவே இல்லை, நான் எதையுமே செய்ய விரும்பலை, அதுவும் டு த எக்ஸ்டென்ட் போயிடும். ஆனால் நிதானங்கிறது அப்படி இல்லை. அந்த நிதானத்தில் இருக்கக்கூடிய முடிவுகளில் இருக்கக்கூடிய தெளிவும் தீர்க்கமும் வேறு எதுலேயுமே இருக்காது. ஸோ ஒரு மனிதன் நிதானமாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை? ஸோ இனிமேல் நமக்கான மனுஷங்க அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது அவங்க நிதானத்தை நம்ம யோசிக்கலாம். இனி ஒருத்தங்களுடைய நலம் பற்றி தான் நீங்கள் அதிகமாக சிந்திக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க நிதானம் பற்றியும் சிந்திங்க. ஏன்னா ஒரு மனுஷன் ரொம்ப கோபமாகவோ ரொம்ப எமோஷ்னலாகவோ இருக்கும்போது ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்கிறோம், கண்ட்ரோல் யுவர் செல்ஃப், ப்ளீஸ் பி காம், கூலாக இரு. அவங்கள நம்ம அமைதிப்படுத்துகிறோம் இல்லையா, நிதானப்படுத்துகிறோம் இல்லையா, அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லை மனசுக்கும் மனுஷனுக்கும். இங்கே நிதானங்கிறது ரொம்ப அவசியம். எனக்கு கிருஷ்ணர் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் சொல்கிறதே தான் நானும் சொல்ல போகிறேன். சிந்தித்து செயலாற்றுங்கள். தேங்க்யூ.